பொதுவா இது மாதிரியான அரசியல் சூசகங்களை வைத்து ஒரு முடிவை யூகிக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது மூலமாக ஒருவரை ஒரு தலைவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அவரை மாற்றுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தி அதோட நீங்க வாங்க, இவ்வளவு மரியாதையோட எதுக்கு போய் தமிழ்நாட்டில் இருப்பானே, இதை விட அதிக மரியாதையோட டெல்லியில இருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு தெரியாது. குஜராத் மாநிலத்தில் இன்றளவுக்கும் பெரிய வீச்சோட இருக்கிறது அமித்ஷா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் அத்துப்படியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அண்ணாமலையை கூப்பிட்டு காருக்கு முன்னாடி சீட்ல உட்கார வைக்கும் போது அண்ணாமலைக்கு தான் ஒரு கிலி வந்திருக்கணும். பருதி தலைவர் ரொம்ப அன்பா தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன் தட்டி கொடுக்குறாரு தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பேசிட்டு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா, சரி சரி உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லித்தான் தட்டி கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க வெளிப்படையா ஏன் காட்டுறாங்க? பல கணக்குகள் இருக்கும். அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையா அப்படின்னா எனக்கு பெருசெல்லாம் அவர் மாற்றப்பட மாட்டாருன்னு தான் நான் முதல்ல இருந்து நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். அண்ணாமலையும் மாற்றப்படுவார்ன்ற செய்தி இப்போ பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று அண்ணாமலை முன்னாடியும் அமித்ஷா அவர்கள் பின்னாடியும் உட்காந்து காரில் போனதாக இருக்கட்டும், வெங்கையா நாயுடு வீட்டு இல்ல திருமண விழாவில் அண்ணாமலையை கூப்பிட்டு மணமக்கள்கிட்ட பேச வச்சதாக இருக்கட்டும், வெங்கையா நாயுடு பேச வச்சதாக இருக்கட்டும், பரவலான விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத காட்டுது. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா 2026க்கான இந்த கூட்டணி அப்படின்றது பயங்கர குழப்பமான நிலையில தான் தொடருதா அப்படின்ற கேள்வியும் எழுது சார். பொதுவா இது மாதிரியான அரசியல் சூசகங்களை வைத்து ஒரு முடிவை யூகிக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது மூலமாக ஒருவரை ஒரு தலைவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அவரை மாற்றுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தி அதோட நீங்க வாங்க, இவ்வளவு மரியாதையோட எதுக்கு போய் தமிழ்நாட்டில் இருப்பானே, இதை விட அதிக மரியாதையோட டெல்லியில இருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு தெரியாது. இதெல்லாம் யூகம்தான். இல்ல, அமித்ஷா முன்னாடி உட்கார வச்சுட்டாருன்ற காரணத்துக்காகவே அவர் தலைமை பதவியில தொடருவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்பவுமே கிடையாதுல்ல. இன்னும் சொல்லப்போனா அமித்ஷா மாதிரியான பெரிய அரசியல் நிபுணர்கள் இல்லையா அவங்களாம்? எவ்வளவு குஜராத் மாநில அரசியல் அமித்ஷாவோட ரோல் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல டார்கெட் பண்ணது யாரு அப்படின்னா தோற்று போனவர்களை. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் போஸ்டுக்கு போட்டி போட்டு 2வது இடத்துக்கு வந்தவங்களை நேரடியாவே அமித்ஷா அழைச்சி பேசி, அவர் அப்ப பெரிய பதவியிலாம் இல்லை, அவர்களை தன் பக்கம் இழுத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இதே மாதிரி உள்ளூர்ல கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும்ல கிராமங்கள்ல, அதுல தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு தோத்து போயிருப்பார்ல, அவரை இப்படி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது யாரெல்லாம் தலைவர் பதவியை இழந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது அடைக்கல பூமின்னு கூப்பிட்டு அதை வைத்து ஒரு வலிமையான போர்ப்படையை உருவாக்கி குஜராத் மாநிலத்தில் இன்றளவுக்கும் பெரிய வீச்சோட இருக்கிறது அமித்ஷா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் அத்துப்படியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அண்ணாமலையை கூப்பிட்டு காருக்கு முன்னாடி சீட்ல உட்கார வைக்கும் போது அண்ணாமலைக்கு தான் ஒரு கிலி வந்திருக்கணும். என்னடா திடீர்னு நான் நம்ம ரவீந்திரநாத்னு பத்திரிகையாளர் சங்கத்தோட முன்னாள் தலைவர்கள் மறைந்த ரவீந்திரநாத் எனக்கு ரொம்ப நண்பர். அவரோட பொண்ணு டாக்டர் அஜிதானா, அவங்க கல்யாணம் 95 காலகட்டம் கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம் நிறைய பேர், நானும் ஒருத்தன். எனக்கு அன்னைக்கு பத்திரிகை அச்சுக்கு போக வேண்டிய நாள், கலைஞர் தலைமை. அப்போ பேசியாச்சு. கலைஞர் கடைசி தான் பேசுவார். ஆனால் அச்சுக்கு போக வேண்டிய நேரத்துக்கு நம்ம அங்கே போய் தான் ஆகணும் ப்ரெஸ்ஸுக்கு. ஏன்னா கையெழுத்து போடாமல் ஆர்டர் பிரிண்ட் ஆர்டர் கொடுக்க முடியாது. சரி, இவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் என்று சொல்லி அவர்கிட்ட கிட்ட போய் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குங்க. அவரே பெரிய பத்திரிகையாளர், அவருக்கு இந்த அச்சு பிரச்சனைலாம் தெரியாதா அப்படின்னா அவர் அப்படியே தலையை கீழே அப்படி குனிய வச்சு முதுகுல 2 தட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டு வான்ட்டார். கையிலே சமிக்கை தான். நான் வெளியில வரும்போது பரிதி இளமலதி, அதாவது முன்னாள் எக்மோர் எம்எல்ஏ, அவர்கிட்ட கேட்டேன், என்ன பரிதி தலைவர் ரொம்ப அன்பா தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன் தட்டி கொடுக்குறாரு தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பேசிட்டு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா, சரி சரி உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லித்தான் தட்டி கொடுத்தாரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீங்க போயிட்டு வாங்க வேலையை பாருங்க அப்படின்னாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, தலைவர்கள் தட்டி கொடுப்பதுல 3 சீட்ல உட்கார வைக்கிறது எல்லாம் ஏகப்பட்ட கணக்கு இருக்கும். நமக்கு தெரியாது, நம்மளால அதை யூகிக்க கூட முடியாது.
அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஆமா கணக்கு ஓடுங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் நடக்கல சார்? நான் கட்சியில இல்லைங்களே. எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நான் கட்சியில கிடையாது. ஆனா அவரோட இத சொல்றேன். அதாவது அந்த அளவுக்கு தலைவர்கள் எத்தனையோ காலங்களையும் இதையும் தாண்டி வந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு அந்த நாக்கு பொலிட்டிக்கல் நாக்கு அதிகம். வெறுமனே ஒரு சமிக்ஞைய காட்டுறது மூலமா இப்படி இப்படி வந்து இது இப்படி பொருள் கொள்ளப்படுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க வெளிப்படையா ஏன் காட்டுறாங்க? பல கணக்குகள் இருக்கும். அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையா அப்படின்னா, எனக்கு பெர்சனலா அவர் மாற்றப்பட மாட்டாருன்னு தான் நான் முதல்ல இருந்தே நினைக்கிறேன். என்ன காரணம்னா 2026 தேர்தல். 1 வருஷம் தான் இருக்கு. புதிய தலைவர் வந்து அவரு அறிமுகம் ஆறதுக்குள்ளே 1 வருஷம் ஓடி போயிரும். தமிழ்நாடு நூக்கன் கார்னர் போய் சேரணும்ல அவரு. அண்ணாமலைய மாத்திட்டாங்கன்னாலும் என்ன சொல்லுவாங்க? கூட்டணிக்காக மாத்திட்டாங்கன்னு அதுவும் வந்து ஒரு டிகிரேடிங்கா பேசுவாங்க. 1 வருஷம் அண்ணாமலை அவரோட கிளைம் அந்த கிளைம் அவரால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்படின்னா அதோட செரிமோனியஸா வெளியில அனுப்பிடலாமே. இதுதானே பெட்டரா இருக்க முடியும். அப்படித்தான் திங்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் அவர் அறிமுகமானவர். அதாவது 1 வருஷ பீரியட் அவருக்கு தேவையில்லை. இன்றைய தேதிக்கு அவருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு. தமிழ்நாடு பூரா. ஒரு பெரிய பவர்ஃபுல் கம்பெனி முன்னாடி. அப்போ அண்ணாமலைக்கு அடுத்தாப்புல அவ்வளவு பெரிய உரை கொண்டு வரணும். இந்த கட்சியிலே இருக்கிற ஒரு உரை கொண்டு வரணும். தமிழிசை இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனது இப்பதான் தமிழிசை இருந்தாங்க மீண்டும் ஒரு தலைவர் கொடுப்பாங்க. அண்ணாமலை ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி. இப்போ ஆப்போசிட்டா இன்னொரு கம்யூனிட்டி. இப்படியான கால்குலேஷன் அங்க ஓடும். ஓடிட்டு இருக்கிறதா நல்ல விஷயம். ஆனாலும் அந்த முடிவை இன்னும் தேசிய தலைமை எடுக்கவில்லை. இப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா அதிமுகவிலிருந்து விலகி ஒருத்தர் சிடிஆர் நிர்மல்குமார் நாங்க போகும்போது இப்ப இந்த அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது ஒத்து வருமா? ஏன்னா இப்ப அங்கிருந்து இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல கட்சிகள்ல இருந்து விலகி போன பிறகும் அந்த கட்சிகள் கூட்டணி சேர்றதை எத்தனையோ பார்த்திருக்கோமாங்க நம்ம. அது அது பாயிண்ட் இல்லைங்க. விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அதிமுக எப்படிங்க சொல்லும்? இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லாமலே வந்து கூட்டணி அமைத்து அது பெரிய குழப்பமா இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு. அது சரியா வராது. அது போக பொதுவா சினிமா ஸ்டார்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து எல்லாருமே சேர்ந்து நல்ல கொம்பு சீவி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க தானே அடுத்த முதலமைச்சர். நீங்க நின்றால் மாநாடு, எழுந்தால் ஊர்வலம் அது இதுன்னு சொல்லி ஏத்திடுவாங்கங்க. தொடர்ந்து அதை பார்க்கறது தான். அவங்களுக்கு தங்கள் பலத்தை விட அதிகமான மதிப்பு இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க தனியா நின்று இல்லைன்னா தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைந்து அதுல என்ன ஓட்டு வாங்கி அப்படித்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அந்த ரூட்ல தான் வந்தாரு. பலரும் அந்த ரூட் தான். டி ராஜேந்திரே தனி கட்சி ஆரம்பிச்சு தான் முதலமைச்சர் ஆகணும் தானங்க அவரும் முயற்சி பண்ணாரு. பாக்கியராஜும் அப்படித்தான் முயற்சி பண்ணாரு. தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல முதலமைச்சர்களுக்கு தான் பஞ்சம் இருக்கு. வாக்காளர்களோட முதலமைச்சராக போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் மிக அதிகங்க. கண்டிப்பா சார். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.